ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மினி சமோசா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை உள்ளே வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது வெளியில் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்குமே அதிக நேரம் தேவைப்படாது. சட்டுன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மினி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாவோட இந்த கருப்பு எள்ளையும் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்கோங்க. அதில் தான் எந்த ஒரு வாசனையும் இருக்காது. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஸ்பூன் வச்சு மாவில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயும் நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த மாவை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. பாருங்கள், மாவை பிசைஞ்சு வச்ச பிறகு நல்ல மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்க நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு நீளமான பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா, உப்பு இது எல்லாமே நல்லா உருளைக்கிழங்குல சார்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்குமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம மாவை பார்க்கலாம். இப்போ மாவை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் வர மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து நான் 3 பங்காக பிரிச்சுருக்கேன். அதில் 1 பங்கு மாவை மட்டும் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து இப்போ முதல்ல நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சரி லைட்டாக மாவை தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் சப்பாத்திகளில் உருட்டும் போது நமக்கு மாவு ஒட்டாமல் நல்லா நீட்டாக உருட்டுறதுக்கு வரும். இப்போ இதை நல்லா வட்ட சேஃபில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்ல ரவுண்ட் சேஃபில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுப்பாங்க. எனக்கு அப்படியெல்லாம் மாவை தேய்ச்சி எடுக்க தெரியாது. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்குவேன். அப்போது நமக்கு நல்ல ரவுண்ட் சேஃபில் கிடச்சிரும். இப்போ இந்த மாவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டது மாதிரி நல்லா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கு வாக்கில் நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோடு இல்லாமல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 4 பீஸையுமே பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஒரு தடவை தேய்ச்சி எடுத்த இந்த மாவுலேயே 8 சமோசா நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவில் சரியாக ஒரு 8 பீஸ் கிட்ட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸில் ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி மைதா மாவை 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சென்டரில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அப்படியே இந்த மேலே உள்ள மூளையை இந்த மாதிரி மடித்து இந்த மைதா பேஸ்ட்டு நம்ம தடவிருக்கோம் இல்லையா, அதில் ஒட்டிக்குங்க. அதே போல் இந்த கார்னரை எடுத்து இந்த இடத்துல ஒட்டி விட்டுக்குங்க. அதே போல் இந்த சைடு கார்னரையும் எடுத்து இது மேலே நம்ம ஒட்டிக்கலாம்.
மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நல்லா கம் மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடுமே கேப் இருக்குது. இதையும் நம்ம கையாலே லைட்டாக மூடிக்கணும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை வந்து நீங்கள் 3 சைடுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட இந்த மாவையே லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், இதே போல் 3 சைடுமே நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம மாவையும் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் ரெடி பண்ணிட்டோன்னா இதே போல் நல்லா தேய்ச்சி மாவை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி ஈஸியாக மினி சமோசா செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அடுத்து இன்னொரு சமோசா கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ண மாவில் நடுவில் உருளைக்கிழங்கை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு ஓரத்தில் இந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா மாவோட அந்த மேல் பக்கம் மூளையை எடுத்து அப்படியே இந்த மைதா மாவோட பேஸ்ட்டில் ஒட்டிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ள ஓரத்தையும் மேலே எடுத்து ஒட்டிட்டு அந்த சைடு ஓரத்தையும் எடுத்து மேலே ஒட்டிக்கங்க. அவ்வளோதான். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 3 பக்கமும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்ல மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஈஸியாக நமக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவை லைட்டாக கை விரல்களை வச்சு பிடிச்சு விட்டாலே மாவு நல்லா ஒட்டிக்கிறோம், வெளியில் ஸ்டஃபிங்கும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஒரு சமோசாவும் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா மினி சமோசாவுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பேட்சில் கட் பண்ணி வச்சுருந்த மாவில் எல்லாத்தையுமே சமோசா ரெடி பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றா இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா கரிஞ்சு போயிடாமல் நல்லா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும். ஒரு 3 நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் மாற்றி மாற்றி 2 பக்கமே 2 தடவை திருப்பி போட்டிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. சமோசா நமக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயிலேருந்து அரிச்சு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.